கர்த்தருக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட வாசிக்கிட்ட ஒரு பகுதி, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பகுதி, விசேஷித்த ஒரு பகுதி அனைவருக்கும் தெரியும். ஏசாயா 41, 42, 43, 44 பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கோம். ஃபியர் நாட்டுங்கிற வார்த்தை வந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பயம். ஒரு அருமையான ஊழியர் டேவிட் வில் கேட்சன்கிற ஒரு அருமையான ஊழியர் ஃபாரினில் இருந்தாங்க. இருக்கிற அந்த மனிதர் நல்ல ஒரு ஊழியம், வாலிபர்கள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். இன்றைக்கி வாலிபர்கள் நிறைய வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயதுலேருந்து டீனேஜ் ஒரு 25 வயதில் உள்ள பிள்ளைகள் உலக பிரகாரமான அடிமை பழக்கமான போதை பழக்கத்திற்கு, கஞ்சா மற்றும் குடி, சினிமா, கேளிக்கைகள் மற்றும் சூதாட்டம், இப்படி பல அடிமைகளுக்கு மக்கள் சிக்கி தவித்து சிறு வயதிலே அந்த குடிப்பழக்கம் இருக்குது. அதில் 22-23 வயதிலே லிவர் கெட்டு போய் மறித்து போன மக்கள்லாம் எவ்வளவோ இருக்காங்க. லிவர் கெட்டு போச்சு, கிட்னி போயிடுச்சு, வாழ்க்கையிலே ஒரு மென்டல். ஒரு பையன் எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் இருக்கான், நல்லா வேலை செய்வான், சூப்பர் பாடி. ஆனால் சின்ன வயசுல கஞ்சாவும் குடியும் வாழ்க்கையில் இருந்ததில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 28 வயது 29 வயது இருக்கும், மென்டல் அப்சர் ஆகிடுச்சு. மென்டல் மாதிரி ஆகிட்டேன், மென்டல் ஆகிட்டு என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறது இல்லை. மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கூப்பிட்டு வராங்க. வாழ்க்கையில் நல்ல வேலை செய்கிற ஒரு பையன் பாருங்கள், நல்ல ஒரு பையன் அப்படி ஆகிட்டான். அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் மத்தியில் அந்த வில் கேட்சன் ஊழியம் பண்ணார். அந்த ஊழியத்திற்காக நிறைய யூத் மீட்டிங் நடத்துவதற்காக, வாலிப பிள்ளைகளை சந்தித்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்காக நிறைய கடன் வாங்கி ஊழியத்தை செய்தார். ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு மேலே கடன் வாங்கிட்டார். இல்லாத குறைக்கு தான் கடன் வாங்கின கடனை அவரால் திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலைமை. அது வட்டியும் முதல்மா நிறைய அந்த வீடு சப்திக்கு வந்துருச்சு. எல்லாரும் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் வில் கேட் ஐயா, உங்களுடைய வீடு சப்திக்கு வந்துருச்சு, என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தோத்திரம் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் பயப்படலைங்க, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோபு இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் பாவங்களை கார்மேகத்தை போல மாற்றிட்டேன்னு ஏசாயா 44, 21, 22 சொல்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர் எப்போவுமே என்னோடு இருக்க மாட்டவர். அவர் இஸ்ரேல் மக்கள் கடந்து வர்றப்போ அந்த மக்கள் பயந்தாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய பெரிய வல்லமையை மறந்துட்டு தான் அவங்க செங்கடலை பார்த்து, எகிப்தில் எங்களுக்கு சுடுகாடு சிமிட்ரி இல்லையான்னு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, அங்கேயே நாங்கள் இறந்துருப்போமே அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஒருவேளை நாமும் ஆண்டவர் நம்முடைய இத்தனை ஆண்டுகள், இத்தனை வயது வரை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்து இருக்கிறார். ஆனால் நம்ம அது அப்பப்போ மறந்துட்டு, இந்த கடவுளுக்கு கண்ணில், இந்த கடவுள் கை விட்டுட்டாரு, இந்த கடவுள் என்னை விட்டுட்டான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த வில் கேட் அப்படி சொல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்வத்துடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அவர் சொல்லிட்டாரு. அவர் அழகாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். குறிப்பிட்ட தேதி வந்தது, அந்த வீடு ஜப்திக்கு அந்த ஜப்தி டேட் முடிஞ்சு ஏலத்துக்கு வந்துச்சு. ஆக்ஷனுக்கு கொடுக்க நபர்கள்லாம் வந்துட்டாங்க. இவரும் வீட்டுக்குள்ள சந்தோஷமாக வெளியே வந்தார். வீட்டை ஏலம் விட போகிறாங்கன்னு. ஆனால் அதில் இருக்கிற ஒரு மனிதர் திடீர்னு அந்த வீட்டுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதுக்குள்ளே செக் எழுதிக்கோங்கன்னு பிளாங்க் செக் கொடுத்தாராம். பிளாங்க் செக், அந்த வீட்டை எவ்வளவோ அதுக்கு நீங்கள் இந்த செக்கை கொடுத்துருங்கன்னு சொன்னாராம். ஒருவேளை ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட உதவி செய்யும் ஆண்டவர். அந்த உதவி செய்யும் ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம விட்டு அவர் கடந்து போகல. அவர் எப்பொழுதுமே ஆண்டவருக்காக நம்ம காத்து இருக்கிறப்போ, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. என் வழி கர்த்தருக்கு மறைவா போச்சு, என் நியாயம் தேவனிடத்தில் மறைந்து போச்சு, நீ ஏன் சொல்லாதன்னு சொல்ற. பூமியின் கடையாந்திரங்களுக்கு சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை சொல்ற. இந்த எண்ட் ஆஃப் த எர்த், பூமியின் கடையாந்திரங்கள்ல இருக்கிறோம். ஆனால் அந்த கர்த்தர் எப்பவுமே சோர்வு பெறுவதே இல்லை. நம்ம சோர்வு வந்தால் தூங்கிடுறோம், ரெஸ்ட் எடுக்கிற முடியலன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் எப்பவுமே சோர்ந்து போவதில்லை. இந்த வசனம் சொல்லுது, இடைப்படைவதும் இல்லை. நீ அறியாயோ, நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்ம
நம்மளால் அதை ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோதான் அவருடைய என்ன அவருடைய முடிவுன்னு நம்மளால் அதை முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவர். கிவ் தி ஸ்ட்ரென்த். யார் சோர்ந்து போகிறாங்களோ அவளுக்கு பலத்தை கொடுக்கும் ஆண்டவர்னு சொல்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படும் ஆண்டவரா. நோ ஸ்ட்ரென்த்னா ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாரா. சத்துவம் இல்லைன்னா சத்துவத்தை கொடுக்கும் ஆண்டவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புதுபலன், நியூ ஸ்ட்ரென்த் பெற்றுவோமா. அப்படித்தான் அந்த வில்லியம் வான்வேன் ஐயாவுக்கு புது ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அவர் நினைக்கவே இல்லை. அவருடைய தேவைகள் அவ்வளோ பணம் அவருக்கு வந்துச்சு. ஒருவேளை நாமும் இந்த நாளில் இந்த மாதத்தில் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்கலை, கஷ்டமில்லாத கஷ்டமாக இருக்குது, சீட்டு கட்ட முடியல, ஃபைனான்ஸ் கட்ட முடியல, வேலை இல்லை, சரியான வெயில் இல்லை, தொழில் இல்லை, அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். அதிகமான மழையினால் நிறைய சோர்வு, அந்த சோர்வுனால என் வாழ்க்கை சோர்ந்து போன நிலைமையில் வந்திருக்கிறோம். ஆனால் சத்துவம் இல்லாத மனிதனுக்கு சத்துவத்தை கொடுக்கும் ஆண்டவர், நியூ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் ஆண்டவர். நம்ம வெயிட்டிங் இதெல்லாம் வெயிட் ஆண்டவர். ஆண்டவருக்கு காத்திருக்கணுமா, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணணுமா, வெயிட் பண்ணணுமா. மோசே 40 ஆண்டுகள் பார்வோனுடைய குமாரனுடைய மகன், வசதியானவர், உலகத்தில் பெரிய பணக்காரர். அடுத்த 40 ஆண்டுகள் நீதி கேட்டதெல்லாம் நியாயம் செய்தது. இவனை ஏன்பா அடித்த, இவன் ஏழை கைவிடப்பட்டவன், ஏன் அடிச்சேன்னு கேட்ட ஒரே கேள்விக்கிட்டா அவன் கூட இருக்கவனே அவனை காட்டி கொடுத்தான். 40 ஆண்டுகள் வனாந்தரமான வாழ்வு. வனாந்தரம்னா சாதாரண வனாந்தரம் இல்லை, பகலில் பயங்கரமான வெயில், இரவில் சரியான குளிர், குடிக்க தண்ணி கிடைக்காத. அதான் அந்த மக்களுக்கு மாறாவின் தண்ணீர் கண்மலையை அடித்து தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணீர் கிடைக்காத ஒரு ஊரில் தான் 40 ஆண்டுகள் மழையே பெய்யாது. உலகத்தில் குறைவான மழை பெய்யும் ஊர் இந்த எகிப்து தேசம். ரொம்ப தண்ணி வறட்சியான ஊர் எகிப்து தேசம். நைல் நதி மட்டும் பாயிற 5 விழுக்காடு. நைல் நதி தான் உலகத்தில் வற்றாத ஜீவ நதி. விக்டோரியா ஸ்ப்ரிங் என்று அந்த விக்டோரியா இடத்துல தான் தண்ணி அந்த கிளம்புது. அது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உக்ரைன்கிற ஒரு நாட்டில் தான் அந்த நதி கிளம்புது. அது கிளம்புற அந்த நைல் நதி எங்கே பாயுதோ அந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கும், மற்ற இடத்துல தண்ணி கிடைக்காது. எகிப்துக்கு போனீங்கன்னா ஹோட்டலில் இட்லி தோசை எப்படி காசு கொடுத்து வாங்குறீங்களோ தண்ணியும் காசு கொடுத்தா வாங்கணும். குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. எகிப்து தேசத்தில் லாட்ஜில் கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தண்ணி வறட்சியான ஊர். அந்த ஊரில் நான் 40 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார், காத்திருந்தார். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், இவன் எங்கேயும் உள்ளவன், முகமுகமாய் அவனோடு பேசுவேன். நான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ். என் வீட்டில் எங்கும் உண்மையிலவன், சாந்த குணம் உள்ளவன், அமைதியான ஒரு மனிதன், அவன் கோவப்படவே இல்லை. நாம் அப்படி ஆண்டவற்றை நல்ல வாக்குத்தத்தத்தை பெறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அப்படி ஆண்டவற்றை நம்ம வாக்குத்தத்தத்தை பெறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவற்றை நம்ம காத்திருக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீதிமொழிகள் 20:22 தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் ரட்சிப்பார். வெயிட்டிங் தி லார்ட் இஸ் சேவியர், அவர் நம்மை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஏசாயா 40:1 சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக நான் பொறுமையாக காத்திருந்தேன், அவன் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறார். நம் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருக்கிற மக்களை காணப்படுகிறோமா? I waited patiently for the Lord and he inclined unto me and hearted my cry. என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கும் ஆண்டவர். ஏசாயா சொல்லுவோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நம்ம ஆண்டவருக்காக பொறுமையாக சங்கீதம் 40:1 அவர் தெளிவா சொல்றார். தாவீது ராஜா பாடின பாட்டு அது. கர்த்தருக்காக காத்திருந்தேன், பொறுமையா காத்திருந்தேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். Fear not, I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த இரண்டாவது மாதத்துடைய முதல் தேதியில தகப்பன் நம்மோடு காத்து நமக்கு விடுதலை கொடுக்கிற உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.
பயப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்க மாட்டார். என்னிடமாய் சாய்ந்து, அதுதான் 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினார், பரலோகத்துக்கு நான் கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? கடந்த நாளில் விஞ்ஞானபுரம் பண்டிகைக்கு போயிருந்தேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் அசன பண்டிகை சிறப்பானது. அதில் விஞ்ஞானபுரம், கிறிஸ்டியா நகர், உடன்குடி, மூக்குப்பொறி, இப்படி ஒரு சில ஊரில் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 20,000 கிலோ அரிசி பொங்கினாங்க. அதில் ஆயத்த ஆராதனைக்கு என்னை ஒரு 1000 அழைத்திருந்தால் என்னுடைய நெருங்கிய நண்பர் போயிருந்தேன். அந்த ஆயத்த ஆராதனை போயிருக்கப்போ அங்கே அவர் ஒரு பகுதியில் வெள்ளம் வந்துச்சு, நீங்கள் அந்த பகுதியை பாருங்கன்னு கூப்பிட்டு போனார். கழுத்தளவு தண்ணி வந்துச்சான். காலையில் தண்ணி இல்லை, 9 மணிக்கு. 11 மணிக்கு ஒரு அடி தண்ணி. அந்த வெங்காயபுரத்தில் சின்ன கிராமம். திடீர்னு அவர் உள்ளே நடந்து போகிறப்போ காலு நனைகிற மாதிரி தண்ணி இருந்துதான். அந்த தெருவுக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போ முட்டு தண்ணியாக, அடுத்த தெருவுக்கு வரப்போ இடுப்பில் தண்ணி வந்துச்சான். 3ஆவது தெரு நாங்கள் போன தெருவுக்கு போகிறப்போ கழுத்தளவு தண்ணி வந்துதான். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் அந்த அளவுக்கு தண்ணி குடித்தான். இன்னும் அந்த தண்ணி போகல. பள்ளமான பகுதியில் நம்ம ஊரில் சென்னையில் தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வரும். தண்ணி வந்தால் 2-3 நாட்களே தண்ணி போயிடும். பெரிய பெரிய பள்ளங்களில் தான் தண்ணி நிற்கும். இப்போ பள்ளமே இல்லை. எல்லா இடத்துலையும் வீடு, காலேஜு, ஸ்கூலு, கலெக்டர் ஆஃபீஸ் இப்படிலாம் வந்துட்டு பள்ளமே இல்லை தண்ணி நிற்க. சென்னையில் எல்லா இடத்துலையும் இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்குது. கழுத்தளவு தண்ணியும் உள்ளே போக முடியல. அந்த தெருவில் ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜி, நம்ம திருச்சபையை சேர்ந்த ஒரு அம்மா, 45 வயது 40 வயதுக்குள்ளே இருக்க அந்த லேடிக்கு, அந்த பெண்ணுக்கு, நாங்கள் அங்கே இருக்கப்போ நம்ம வந்தாங்க பைக்கில். அவங்க வீடு ஒரு பெரிய வீடு, அங்கே ஒரு பெரிய வீடு அங்கே வந்தாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த தெருவில் தண்ணி வேகமாக கூடிச்சான். யாராவது வீட்டில் இருக்காங்க வயதானவங்களெல்லாம் வெளியே கூட்டியாந்து விட்டாங்களாம். அதில் ஐஎம்எஸில் வேலை செய்கிற ஒரு மிஷினரி வீடு, ப்ரொமோஷனல் சைட். கடந்த நாட்கள் நான் ஐஎம்எஸ்ல இருக்கோம், பொள்ளாச்சியில் இருந்தால் அந்த தம்பி நல்ல ஆக்டிவான ஒரு தம்பி. அவங்க வீடு பூட்டி இருந்துதான். வீடு பூட்டி இருக்குன்னு வந்துட்டாங்களாம். அவங்க போகிறப்போ இடுப்பளவு தண்ணியா. திரும்ப எதுக்கு வீடு பூட்டியிருக்க, வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்களான்னு உள்ளே போனாங்களாம். யார் இருக்காங்க பார்ப்போன்னு உள்ளே போனாங்களாம். திரும்ப உள்ளே போனால் வீட்டுக்குள்ளே 2 பிள்ளைகள் இருக்கா, வெளியே பூட்டு போட்டுருக்கா. ஒரு மூத்த மகள் 9th படிக்கிறா, அடுத்த பையன் 6th படிக்கிறான். இவங்க போய் கூப்பிட்டாங்களாம், வா வெளியே வான்னு. அந்த மூத்த மகள் சொல்லிச்சா, இல்லை வெளியே வர முடியாது, எங்கள் அம்மா இல்லை அப்பா இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தண்ணியாக இருக்குது, எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க, அவங்க இல்லாமல் வெளியேறக்கூடாது. இவங்க எவ்வளோ தூரம் கெஞ்சினாங்களாம் அந்த ஜட்ஜ். அந்த அம்மா அந்த அம்மா ஜட்ஜின்னு அவங்களுக்கு தெரியாது, வர முடியாதுங்கன்ட்டுச்சா. என்ன செய்யறதில்லை, இந்த அம்மா தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது. பாப்பா ஜன்னல் வழியாக அவங்க வீட்டை வெளியே பாருன்னாங்களா. ஜன்னல் வழியாக வெளியே வீட்டை பார்த்தா வீட்டை சுற்றி தண்ணி வந்துச்சு. வீட்டை சுற்றி தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கு. ஐயோ எம்மான்னு அழுதுகிட்டு வந்துச்சான். திரும்ப அவங்க அதை திறந்து கிட்டத்தட்ட அவங்க அந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தாங்களாம். நடக்க முடியாதான், பிள்ளைகள் தண்ணியில் முக்கியமோ அவங்களுக்கு இடுப்புக்கு மேலே தண்ணி வந்துட்டான். கொண்டே அவங்க அந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் திருச்சபையில் ஒரு ஹாலில் கொண்டே உட்கார வச்சு 10 நாட்கள் உணவு கொடுத்தாங்க. அவருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. வந்த பொழுது, எங்கே போனீங்க இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு, வீட்டுக்குள்ளே மழை பெய்யுது, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு ஏன் போனீங்க, எங்கே போனீங்கன்னு அந்த அம்மா திட்டியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னொரு கிராமத்தில் தண்ணி வந்து அங்கே ஒருத்தர் அவசரப்படுறாங்க, அவங்கள பாதுகாக்க எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுட்டு அவங்களுக்கு வாழ்வு கொடுக்க போனோம். நாங்களாம் அவங்களை நான் மீட்டுக் கொள்வதற்காக கடந்து போனோம். யாரோ ஒருத்தர் மிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தண்ணியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக கடந்து போனாங்க சொன்னாங்களாம். பாருங்க, உலக பணியை செய்ய போனால் அவங்க பணியை ஆண்டவர் செய்கிறார். கூட்டியிருக்கு வீடுன்னு அவங்க நிற்கலை, வீட்டுக்குள்ளே திரும்ப போகிறாங்க. யாரோ வயதானவங்க இருக்காங்களா, பிள்ளைகள் இருக்காங்களா, மிஷனரிகள்னு அவங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும்
வேண்டான்னு திரும்பி வந்துட்டு திரும்ப போனாங்களாம். இதுதான் ஆண்டவர். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை கைவிடுறதில்லை. ஜோசுவாட்ட சொல்லப்பா, ஐ டு நாட் லெஃப்ட் யூ, ஐ டு நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், ஃபியர் நாட், டூ நாட் ஷேக், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்கிறார். இந்த புதிய மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நாம், தகப்பனே எங்களுடைய பயத்தை நீக்கி எங்களுக்கு விடுதலை கொடுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழிநடத்தலை தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா. கடந்த ஆண்டு மாதம் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்து நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தத்துவிப்பேன், மாற்று தத்துவம் வாழ்க்கையில் கொடுத்து வழிநடத்தி 2வது மாதத்தை காணும்படியான கடவுள் தந்த பெரிய பாக்கியத்திற்காக கூட கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். பயப்படாதே, நான் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். நீ புரளுவதில்லை. அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அவனை பற்றாது. சின்ன வாக்குத்தத்த வாழ்க்கையில கொடுத்து சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்திலே நடப்பிப்பேன் சொல்லி வார்த்தையை அனுப்பி எல்லாவித நிலையிலும் நம்மை வழிநடத்தி குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் இவ்வளவு நல்லவர், இவ்வளவு பெரிய ஒரு சுவாமி. நினைச்சு பார்க்கலாம். கஷ்டங்கள் எல்லாம் பார்க்க ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கண்ணீரை காண்கிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆகார் அழும்போது வழியிலேயே சொல்லி அவன் ஆத்தத்தை ஓடி திரும்போது சாவை தேடி போடும்போது, ஆகாரே எங்கே இருக்கிறாய், தேடி வந்து நீ என்னை காண்கிற தெய்வம் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் கிருபை தந்தார். கிருபை நினைத்து ஆண்டவரே வளத்துக்குள் செல்ல போகிறோம். சரீரத்தையும் ரத்தத்தையும் உட்கொண்டுகிறோம். உமக்காக வாழ கிருபை தாங்க. கேட்கலாமா? நீனைத்து நீனைத்து உள்ளவே பொங்குவையோ, வல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளவே பொங்குவையோ, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கான் சமூகத்தை நன்றி ராஜா. அதிகாலையில் தேடுகிறவன் எனக்கு கண்டடைவான்னு சொன்ன வார்த்தையின்படி அதிகாலையில் பிள்ளைகள் தேடி வந்திருக்க காரியத்தை அறிந்திருக்கீங்க. பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் துடைத்து அனுப்புங்க. சரீர பலவீனங்களெல்லாம் எடுத்து போடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு நீ வாக்கு கொடுத்து வழி எடுத்த தெய்வம் விசேஷித்த கரம் கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன், நீதியின் வளர்வத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன வாக்கு நிறைவேற கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ பாடுபட்ட நாட்களை நினைக்கிறோம். நாட்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தகுதிப்படுத்தி தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு நீ நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் தேவனையும் நம்முடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் முன்னெடுத்திருக்கும்படி நம்முடைய இதயத்தின் சிந்தையும் காக்கப்படுவது. பிதா
குமாரன் பரிசுத்தாவி சர்வ பந்தன தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் நம்மோடு நிலைத்திருக்க கடவுது.